நமஸ்காரம். திருப்பாவை 28வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவிப் பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: ஆண்டாள் கண்ணனிடம் நேற்று கூடாரவல்லியாக அணிகலன்கள், ஆடை, அவனுடைய அருகாமை மற்றும் இனிப்பு மிகுந்த உணவுகளை பெற்றாள். மேலும் அவள் சொல்கிறாள், கண்ணா, நாங்கள் கறவைகள் பின்னால் சென்று கானம் என்றால் அந்த மேய்ச்சல் நிலங்களில் இருக்கும் காடுகளில் தயிர் சாதத்தை சேர்ந்து உண்போம். எங்களுக்கு ஆகார நியமங்கள் தெரியாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். அறிவென்பது அவள் சொல்லுவது வைதீக அறிவு. எப்படி சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட பிறகு எப்படி நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எதுவும் தெரியாது. மாடுகளை மேய்ப்போம், காடுகள் எந்த இடமாக இருந்தாலும் சரி, பசி வந்துவிட்டால் அங்கே உட்கார்ந்து உண்போம். இப்படிப்பட்ட அறிவில்லாத ஆய்குலம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிறவி புண்ணியம் உண்டு. அது என்ன தெரியுமா? உன்றன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம். உன்னை எங்கள் குலத்தில் சேர்ந்தவனாக, எங்களின் தலைவனாக அடைந்து விட்டோமே, இதைவிட வேற புண்ணியம் எங்களுக்கு உண்டோ? யாருக்காவது கிட்டுமா? நாங்கள் நியமங்கள் எதுவும் செய்ய வேண்டுமா? எதுவுமே தேவையில்லையே. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே உன்னை எங்கள் தலைவனாக அடைந்து விட்டோமே. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. குறை ஏதுமே இல்லாத கோவிந்தா, உன்னோடு உறவு வைத்திருப்பது மட்டுமே எங்களுக்கு தேவை. அதை எங்களால் தவிர்க்கவே முடியாது கண்ணா. எங்களால் மற்ற விரதங்களை நியம நிஷ்டையுடன் செய்வதைப் போல் எங்களுக்கு செய்யவும் தெரியாது, செய்யவும் வராது, நாங்கள் செய்யவும் இல்லை. ஆனாலும் நீ எங்கள் ஆயர்குல தலைவனாக எங்களிடம் வந்துவிட்டதால் உன்னோடு நாங்கள் எப்பொழுதும் உறவில் இருக்க வேண்டும். அதை எங்களால் மாற்றவோ அல்லது மறுக்கவோ முடியாது. மேலும் ஆண்டாள் சொல்கிறாள், நாங்கள் அறியாத பிள்ளைகள் கண்ணா. உன் மீது உள்ள அன்பினால் உன்னை நாங்கள் மன்னா, மணிவண்ணா, கண்ணா, கருணாகரா என்று ஒருமையில், அதை ஆண்டாள் சிறு பேர் என்கிறாள், ஒருமையில் அழைத்திருக்கிறோம் பலமுறை. அதனால் நீ எங்கள் மீது கோபப்பட்டு விடாதே கண்ணா. அந்த மாதிரி கோபப்படாமல் எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் கண்ணா. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இத்தனை குறைகள் எங்களிடம் இருந்தாலும் எங்கள் பாவை நோம்பின் பயனாக நீ என்கின்ற பறை என்கின்ற மோட்சத்தை எங்களுக்கு தாராயோ கண்ணா என்று கண்ணனிடம் அவள் கேட்கிறாள் ஆண்டாள். இந்த ஆண்டாள் கண்ணனிடம் அவள் நேற்றைய பாசுரத்திலே பலனை பெற்றுவிட்டாள். அணிகலன்கள், ஆடை, இனிப்பு மற்றும் கண்ணனின் அருகாமையை பெற்றுவிட்டாள். இப்பொழுது ஏதேனும் குறைகள் செய்திருந்தால், பெரும்பாலும் நாம் பூஜைகளின் முடிவில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குறைகளை மன்னிப்பாயாக என்று இறைவனிடம் பிரார்த்திப்போம் அல்லவா? அதைப்போல் பாவை நோம்பின் கடைசி பகுதியில் இருப்பதனால் அவள் சொல்கிறாள், நாங்கள் சில தவறுகள் செய்திருக்கலாம். அதற்கு காரணம், நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தைச் சேர்ந்தவர்கள். கறவைகளை மேய்த்து காடுகளில் உண்டு, எங்களுக்கு மேய்த்தல் மட்டுமே தெரியும், வேறு எதுவும் தெரியாது. எப்படி மரியாதையாக உன்னை அழைக்க வேண்டும், எப்படி நோன்பை நல்லபடியாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பது எதுவுமே தெரியாது. நாங்கள் எந்தவித பாக்கியமும் இல்லாதவர்கள், ஒன்றை தவிர உன்னை எங்கள் குலத் தலைவனாய், எங்களில் ஒருவனின் ஒருவனாக உன்னை பெற்றோமே, இதுவே எங்களின் பிறவியின் பெரும் புண்ணியம். மேலும் எங்களோடு நீ எப்பொழுதும் உறவில் இருக்க வேண்டும், எங்களுடனே இருக்க வேண்டும். இந்த அருளை நீ தாராயோ கண்ணா என்று ஆண்டாள் கண்ணனிடம் இறைஞ்சுவதே இந்த பாசுரத்தின் பொருள். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவிப் பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது,
அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. இறைவா நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய். நாமும் இந்த பாவை பாசுரங்களை தினமும் படிப்போம். கண்ணன் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணா போற்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.